அனைவருக்கும் வணக்கம். என்ன தம்பி எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்குது அப்படிங்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. காலையிலேருந்து உடன்பிறப்புகளுடைய அந்த பதிவுகளை பார்த்து பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே நம்மளுக்கு தொத்திக்கிச்சு. அது என்ன வகையான கொண்டாட்டம், கும்மாளம் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தைங்க இல்லைங்க. உண்மையிலேயே ஒரு ஆண்டுக்கு பிறகு இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 471 நாட்களுக்கு பிறகு பிரைன் லாரா அதிகபட்சமா அடிச்சது 400 ரன். பிரைன் லாரா சாதனையே முறியடிக்கக்கூடிய வகையில 471 நாட்கள் சிறையில் கழித்து விட்டு வெற்றிகரமாக விரைவில் விடுதலையாக போகிறார் அன்பின் எல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டதிலிருந்து உடன்பிறப்புகளுடைய அந்த உற்சாகம் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு கூட இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதை விட ஒரு பாயிண்ட் முன்னிலை வகிக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படியான ஒரு உற்சாகங்க. இதுல பாருங்க, இது வெறுமனே சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமில்ல, எமோஷனல் ஆகி தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு மொமெண்டாவும் இருக்குது. ஏகப்பட்ட உடன்பிறப்புகள் எமோஷனல் மோட்லயும் இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஆனா கண்ணுல தண்ணி வருது. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில புதிய தலைமுறையில ஒரு செய்தி பார்த்தங்க. அதாவது நைட்டு பேஞ்ச மழையில சென்னை கோயம்பேட்டுல தண்ணி தேங்கி இருக்குது. அந்த மழை நீருடன் தேங்கி நிற்கிறது கழிவு நீர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது கழிவு நீர் அல்ல, எங்களுடைய உடன்பிறப்புகளின் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கிறோம். நீ அப்படி கலந்து ஓடிட்டு இருக்குது. முழங்கால் ஆழத்துல நின்றுட்டு ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு புதிய தலைமுறை செய்தியாளர். அது வெறும் மழை நீர் என்று நினைத்து விடாதீர்கள். பார்த்து நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, லைட்டா உப்பு கரிக்கும். அப்படியான ஒரு கொண்டாட்டம், பண்டிகையை கொண்டாடுங்களே. மகிழ்மதியே உயிர்கொள், என் மகன் வந்து விட்டான், பாகுபலி மீண்டு விட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன எமோஷன் இருங்க, அதையும் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். எமோஷனலான விஷயங்க, அந்த பார்வையில பார்த்து பழகிக்கங்க. ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையை அதுக்கப்புறம் அவர் கடுமையாக கண்டிக்கிறாருங்க. அந்த கடைசி 2-3 சென்டென்ஸ் இருக்குது பாருங்க. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, அதனிடம் உன் உறுதி பெரிது அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த தியாகம், தியாகி என்ற பட்டத்தை எப்படி போன வாரம் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கினார்களோ அது போல இன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தியாகி என்ற ஒரு பட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறாரு. உண்மையிலேயே பாராட்ட வார்த்தைகள் இல்லை என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இன்னும் சில உடன்பிறப்புகளின் பதிவுகளை நான் இந்த இடத்தில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்க விரும்புகிறேன். இருங்க ஒரு நிமிஷம், புக் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க ஃபர்ஸ்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரியுதானே உங்களுக்கு? அவர் சிவாஜி கணேசனாக மாறிய தருணம். குற்றம் புரியாத போதிலும் சிறை தண்டனை அனுபவிக்கும் உன் வருகைக்காக காத்திருக்குது கருப்பு சிவப்பு படை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. ஹைலி எமோஷனல் மொமெண்ட் ஃபார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதாவதுங்க, கண்களை கடலாக்கிய பதிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குளம்லாம் இப்பெல்லாம் செட் ஆகாதுங்க, கடல் ரேஞ்சுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்குது. அடுத்ததாக திமுகவின் ஐடி விங் மாநில நிர்வாகி ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. அதாவது லியோ படத்துல விஜய் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம நீங்க கொண்ட ஆளுங்க ஒரு குற்றவாளிங்க தான், அதனால தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நீதிபதி சொல்லுவாரு. அந்த வீடியோவை எடுத்து போட்டு செந்தில் பாலாஜி அவர்களை அந்த விஜய் தான் செந்தில் பாலாஜி என்று போட்டு மீண்டும் களவாட, மன்னிக்கவும் உடன்பிறப்புகள், இந்த இடத்தில் தயவு செய்து மன்னிக்கவும், அவர் களவாட என்று சொல்லவில்லை, மீண்டும் களமாட வாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அதை ஒரு வேகத்துல படிக்கும் போது அது களவாட அப்படின்னு படிச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபண்டமெண்டலி சாரி. அடுத்ததாக இவருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த போஸ் அது ரொம்ப ஃபேமஸ், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கிறோம். அவர் இன்னைக்கு வேற ஒரு போட்டோ வரைக்கிறாருங்க. அதை விட அட்வான்ஸான ஒரு போட்டோ பாருங்களேன். போப்பாண்டவர் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது, அந்த ஒரு வைபை கொடுக்குது பாருங்க அந்த போட்டோ. அது பக்கத்துல இருக்கிறவரு அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாரு. சே, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இது, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாருங்க பக்கத்துல இருக்கிற ஒரு உடன்பிறப்பு. அதை செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி ஆசி வழங்குறாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைபை கொடுக்குது. அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் மொமெண்ட்டுப்பா அப்படின்னு நான் பதிவு போட்டா, தம்பி உங்க கண்ணுக்கு அப்படியே தெரியுது, ஏதோ ஒரு செல்லப்பிராணியை தடவி கொடுக்குற மாதிரி இல்ல தெரியுதுன்னு சொல்லி ஒரு கல் நெஞ்சம் பிடிச்ச, ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு பதிவர் பதிவிடுகிறார். அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல பதிவுகளுங்க, ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகமா வந்துட்டு இருக்குது. பாருங்க, வெறும் திமுக உடன்பிறப்புகள் மட்டும் இல்ல, நக்கீரன் பிரகாஷ் போன்ற நடுநிலையான பத்திரிகையாளர்கள் கூட ஒரு போராளி விடுதலை ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பதிவை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்படியாக இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு தியாகியை
தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் தான் இது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமா, சோசியல் மீடியால மட்டுமா அப்படின்னா, களத்துல பட்டாசுகள் கரூர்ல சும்மா பட்டாசா வெடிக்குது. காலையில ஆரம்பிச்சு இது இப்ப வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. தீபாவளி அன்னைக்கு கூட கரூர்ல அவ்வளவு பட்டாசு வெடிக்கலையாம். இன்னைக்கு வித்து தீர்ந்துருக்குது. அதாவது தீபாவளி அன்னைக்கு பட்டாசை வாங்கி வச்சுட்டு வித்துட்டு ஐயோ மீதி இவ்வளவு நின்று போச்சே, இது எப்படா நம்ம சேல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி மன வாட்டத்தில் இருந்த பட்டாசு கடைக்காரங்க அத்தனை பேருடைய வயிற்றிலையும் பால் வாத்திருக்குது இந்த தீர்ப்பு. அதாவது உடன்பிறப்புகள் எல்லாரும் போயிட்டு பட்டாசுகளை வாங்கி கொளுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் மைண்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதற்காக நான் வரவேற்கிறேன். அதாவது பட்டாசு வெடிக்கும் போது வழக்கமாக வேட்டியை கட்டிட்டு இருப்பாங்க. அது பல நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கும். அது ராக்கெட்லாம் விடுறதா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா விடணும். வேட்டி என்பது சில நேரங்களில் விபரீதத்தை கொண்டு வரும் என்று நம்ம ஏற்கனவே எச்சரித்திருந்தோம். அதை உள்வாங்கி கொண்டார்கள் என்று நான் நம்புகிறேன். பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. அந்த பேண்ட் விஷயத்துக்காக ஒரு சல்யூட் நான் இந்த இடத்துல நம்முடைய உடன்பிறப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்படிதான் அறிவியல் பூர்வமா புது புது டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சு பட்டாசு வெடிக்கணும். செலிப்ரேட் சேஃப்லி. இது மட்டுமா என்று பார்த்தால் இல்லைங்க. நம்முடைய பெண் உடன்பிறப்புகள், மகளிர் உடன்பிறப்புகள் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாட்டு பாடி கொண்டாடி அவரை வரவேற்றிருக்காங்க. பாட்டோட சேர்ந்து சில மூமெண்ட்டுகள். என்ன அருமையா பாடுறாங்க. அந்த எனர்ஜி லெவல், அந்த மகிழ்ச்சி தாங்க நமக்கு தேவை. எத்தனை நாள் ஆச்சு. அடுத்த முறை விருது வழங்கும் விழா நடக்கும் போது அது இந்த பவள விழா மாதிரி ஏதாச்சும் துணை விழா நடத்தினீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த அக்கா அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களின் பெயரில் சிறப்பு விருதுகள் வழங்குக அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இந்த இடத்துல லைட்டா வச்சுக்கிறேங்க. அது மட்டுமா என்றால் இல்லைங்க, எல்லாருக்கும் மேல ஒரு உடன்பிறப்பு கொடுத்தாரு பாருங்க ஒரு என்ட்ரி. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சாதாரண செலிப்ரேஷன். இப்ப நீங்க பார்க்க போறது என்ன டைப் ஆஃப் செலிப்ரேஷன் சொல்லி உங்களாலேயே ஊகிக்க முடியாது. அப்படி ஒரு செலிப்ரேஷன். போடு 1000 பேர் 1000 பதிவுகள் போட்டிருக்கலாம், 1000 பாட்டு பாடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஷோவுடைய வின்னர், ஷோ ஸ்டீலர் அப்படின்னா யார் அப்படின்னா இவருதான், நம்ம அங்கிள். இவருக்கு என்ன அவார்டு கொடுக்கறதுனே யோசிச்சு முடிவு பண்ண முடியல. அதனால தயவு செஞ்சு ஒரு நல்ல அவார்டா ஒரு மாசம் டைம் எடுத்து யோசிச்சு அவருக்குன்னு சிறப்பா ஒண்ணு பண்ணி விடுங்க அப்படிங்கறதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக எல்லாரும், நானு உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கர கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்க, ஏகப்பட்ட கெட்ட செய்திகள் பாத்தீங்கன்னா பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கதானே செய்யும். ஒரு நல்லது நாட்டுல நடக்குது அப்படின்னா சில கெட்டது நடக்கதானே செய்யும். அப்படியான இந்த பாசிட்டிவ் வைபுக்கு ஆப்போசிட்டா சில நெகட்டிவ் வைபுங்க. யாருன்னா மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அவரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது போனோமா எதையாச்சும் பேசிட்டு வந்தோமான்னு இல்லாம அன்பின் எல்லை செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி என்ன சொல்றாரு, என்னங்க அப்படியே பயங்கரமா ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டு தியாகத்தின் மறு உருவம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு போட்டதே திமுக தான், இன்னைக்கு வரவேற்கிறதும் திமுகவா, என்னங்க இது தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவ் வைபை அவரு கெடுக்கிறதுக்கு பாக்குறாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எமோஷனலா ஒரு பதிவு போட்டிருக்காரு. உடனே அவரு 2015 பேசின அந்த வீடியோ எடுத்து போட்டு, ஐயா மறந்துட்டீங்களா, இது யார் பேசுனது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இவர் கெட்ட கேடு அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. ஏங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களாங்க? அப்படிதாங்க உங்களுக்கு கல் நெஞ்சம். அப்பா சாமி, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மீண்டும் வருது பாருங்க. இது போக எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தியாகி அப்படின்ற அளவுக்கு பெருமையா பேசிட்டு இருக்கும்போது, ஏப்பா அவ்வளோ பெரிய தியாகியை பார்த்து இந்த நீதிபதி என்னப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தீய சக்தி வருது. அதாவது நாங்க ஜாமீன்ல விட்டுருக்கிறோம், ஆனா வெளியே போயிட்டு ஏதாச்சும் சாட்சிகளை கலைக்க நினைச்சாலோ, சாட்சிகள்கிட்ட பேச முயற்சி பண்ணாலோ, அல்லது பாத்தீங்கன்னா ஆஜராக வேண்டிய நேரத்துல சரியா ஆஜராகாம தாமதப்படுத்தினாலோ உடனடியாக அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி எச்சரிச்சிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வெளியே வந்துட்டு இருக்குதுங்க. அப்ப இந்த நீதிபதிக்கு எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் இருக்கும். ஒரு தியாகியை பார்த்து இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுறாரு இந்த நீதிபதி, அவருக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் உருக்கம். இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்துட்டு இருக்குதுங்க. மொத்தத்தில் விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரப்போகிறார். நேற்று தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்தார். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த கட்ட தமிழ்நாடு அரசியல்ன்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்காம காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி காத்து வாக்குல வந்துச்சு. பார்ப்போம், இப்ப எல்லாமே ஒண்ணு கூடி வர மாதிரி தெரியுது. இதை எடுத்து முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்க்க டெல்லிக்கு போறாரு நிதி சம்பந்தமாக.
அது என்ன நிதி, உதயநிதியா அப்படின்னு சொல்லி சில பேர் கேக்குறாங்க. இந்த மாதிரி காமெடிகளை யாரும் பண்ணக்கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி சம்பந்தமாக பேச போயிருக்காரு. எப்படி அமெரிக்காவுக்கு போய் முதலீடுகளை அப்படி ஈர்த்து கொண்டு வந்தாரோ, டெல்லிக்கு போயிட்டு இப்ப நிதிகளை ஈர்த்து கொண்டு வரப்போகிறார். அவசரப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் பாஸ் பண்ணாதீங்க என்று கூறிக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.